அன்பு தம்பி தங்கையே, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருப்பாராக. வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு 4 பிரதான காரியங்களை இந்த வசனத்தில் சொல்லுகிறார். முதலாவதாக, கர்த்தருடைய வெளிப்பாடு. அவருக்கு தேவனுடைய ஒரு வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது. அந்த வெளிப்பாடு கிடைத்தவுடன் அவருக்கு பயம் உண்டாயிற்று. தேவன் ஏதோ ஒரு காரியத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று, நடந்தவைகள், மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்தியிருக்கலாம். இல்லையென்றால் இனி என்ன நடக்கும் அதை வெளிப்படுத்தியிருக்கலாம். எது எப்படியோ, ஆனால் கர்த்தருடைய வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது. ஏனென்றால் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு, தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். தேவன் இந்த பூமியிலே ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் அதை கர்த்தர் தம்முடைய ஊழியருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசிக்கும் ஏதோ ஒன்று வெளிப்பாடுகள் கிடைத்தபடியால் அந்த வெளிப்பாடு நிமித்தம் அவருக்கு ஒரு பயம் உண்டாயிற்று. சில வெளிப்பாடுகள் நமக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். சில வெளிப்பாடுகள் தேவன் இப்படியும் செய்ய போகிறாரா, ஒரு பயம் உண்டாகும். மோசேயின் இடத்துல ஆண்டவர் அதை தான் சொன்னார். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். மோசே, உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவன் அப்படி பயங்கரமான காரியங்களை, ஜனங்களுக்கு பயமும் திகிலும் உண்டாகும் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆபகுக் தீர்க்கதரிசிக்கும் அந்த வெளிப்பாடு கிடைத்தவுடன் ஒரு பயம் உண்டாயிற்று. 2ஆவதாக தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் என்று. ஒரு உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்களை அவர் கேட்கிறார். ஏதோ ஒன்று உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அதை அவர் விரும்புகிறார். வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியையை நீர் உயிர்ப்பியும் என்று அவர் ஜபத்தோடு கூட கேட்கிறார். தேவனுடைய கிரியைகளிலே மிக பிரதானமானதாக கருதப்படுபவன் மனிதன். தேவன் தம்முடைய எல்லா சிருஷ்டிப்புகளையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். உண்டாவதாக என்று சொல்லி எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டாக்கின பிற்பாடாக அதை பார்த்து நல்லது நல்லது என்று தேவன் கண்டார்.
ஆனால் மனுஷனை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சாயலாக தம்முடைய ரூபத்தின்படியே கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உண்டாக்கினார். ட்ரினிட்டி எங்கு ஆரம்பமாகிறது என்றால் உலக சிருஷ்டிப்பின் வரலாறிலே ஆரம்பமாகிறது. நம்முடைய சாயலாகவும் நம்முடைய ரூபத்தின்படியேயும் ஒரு மனுஷனை உண்டாக்குவோமாக. அது ஒரு ப்ளூரல் சென்டென்ஸ். ஆகையினாலே ட்ரினிட்டி உலகத்தின் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலேயே காணப்படுகிறது. என்னுடைய ரூபத்தின்படி என்னுடைய சாயலின்படி என்று சொல்லாமல் நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய சாயலின்படியாகவும் உண்டாக்குவோமாக. தேவன் தம்முடைய சாயலாய் மனுஷனை உண்டாக்கினார். சிருஷ்டிப்புகளின் மேல் அதிகாரத்தை கொடுத்தார். சிருஷ்டிப்புகள் மனிதனை ஆளுகை செய்யட்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் மனுஷனையும் மனுஷையையும் அவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார். ஆகையினால தேவனுடைய கிரியைகளிலே மிக பிரதானமானதாக கருதப்படுபவன். ஆகையினால்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உம்முடைய கிரியையை உயிர்ப்பியோம். அவருடைய கிரியைகளிலே மிக பிரதானமானதாக நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே தேவன் நம்மை நமக்குள்ளாக உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்களை ஊற்ற விரும்புகிறார். வேதத்தில் வருஷத்தின் துவக்கமும் இருக்கிறது, வருஷத்தின் முடிவும் இருக்கிறது, வருஷத்தின் நடுவிலும் இருக்கிறது. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது சொல்லுகிறார், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசம் நல்ல தேசம், அது கர்த்தர் விசாரிக்கிற தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று. ஆகையினாலே பிரியமானவர்களை, வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் முடிவும் கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். நம்மீது வைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடும்பத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வேதத்தில் வருஷத்தின் துவக்கமும் வருஷத்தின் முடிவும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே போல வருஷங்களின் நடுவிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். மூன்றாவதாக சொல்லுகிறார், அதை விளங்க பண்ணுவீராக. விளங்க பண்ணுவீர் என்றால் செய்து காண்பிப்பீராக. டெமான்ஸ்ட்ரேஷன், செய்து காண்பிப்பீராக. தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார், செய்து காண்பித்தார், செய்து காண்பித்தார். இதுதான் என்னுடைய அன்பு என்பதை ஆண்டவர் வார்த்தையினால் சொல்லவில்லை, அதை அப்படியே செயல்களிலே செய்து காண்பித்தார். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி ஒரு பெரிய பிரதிஷ்டை செய்கிறார். அப்பொழுது ஒரு அழகான ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வாக்கினால் சொன்னதை உமது கரத்தினாலே நிறைவேற்றினீர் என்று. கர்த்தர் சொன்னதை விளங்க பண்ணுவார், செய்து காண்பிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். ஆகையினால்தான் 138 சங்கீதம் 8 தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று. கடைசியாக ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும், இரக்கத்தை நினைத்தருளும். ஏசாயா 54 7-8 சொல்கிறது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகால மூண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். தேவனுடைய இரக்கம், இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொன்னார். மோசேனிடத்தில் தேவன் சொன்னார், யாத்ராகமம் 34:7 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்று. ஆகையினாலே 4 காரியங்கள் இந்த ஒரு வசனத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். முதலாவதாக தேவனுடைய வெளிப்பாடு, இரண்டாவதாக உயிர்ப்பியும், மூன்றாவதாக விளங்க பண்ணுவீராக, நான்காவதாக இரக்கத்தை நினைத்தருளும். இந்த 4 காரியத்திலிருந்து இன்றைக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் எடுத்து நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவதாக சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். நான் ஜூன் மாதம் 29 இங்கே வந்தேன். ஒரு 12 hours prayer. 12 hours பிரேயரில் இதே வசனத்தை தியானிக்க தேவனை அனுகிரகம் செய்தார். கர்த்தருடைய கிருபை எதெல்லாம் நம்மை உயிர்ப்பிக்கும் என்று அன்றைக்கு நாம் தியானித்தோம். ஒரு 3 காரியங்கள் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும்.
அவருடைய கிருபை நம்மை உயிர்ப்பிக்கும். இரண்டாவதாக அவருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். மூன்றாவதாக ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிப்பார். இதுதான் அன்றைக்கு தியானிக்க தேவன் கிருபை செய்தார். ஒரு மாதம் ஆயிற்று. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு இந்த முதல் ஆராதனையிலும் அதை தொடர்ந்து 2வது ஆராதனையிலும் காணப்படும். 2வது ஆராதனுடைய தலைப்பை சொல்லிவிடுகிறேன், வார்த்தையும் ஆவியும், இல்லை என்றால் வார்த்தையும் அபிஷேகமும். இன்றைக்கு இந்த முதல் ஆராதனையினுடைய செய்தியின் தலைப்பு உயிர்ப்பிப்பார். தேவன் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். ஒரு உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்களை நம்மேல் ஊற்ற விரும்புகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மிக பிரதானமான ஒன்று. ஆகையினால்தான் எபேசியர் 1:3 வாசிக்கிறோம், அவர் உன்னதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று. ஒரு மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், அதே சமயம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இது ரெண்டும் தேவை. எது முக்கியம், எது பிரதானம் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பிரதானம். தேவன் இன்றைக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற அபிஷேகத்தை நம்மேல் ஊற்றுகிறார். நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்மேல் உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். வருஷங்களின் நடுவிலே நாம் கடந்து வந்திருக்கலாம். 2025 வருஷத்தின் நடுநாள் ஜூலை 2. ஜூலை மாதம் 2ஆம் தேதி கடந்து ஏறத்தாழ ஒரு 3 வாரங்கள் முடிந்து விட்டாலும் வருஷங்களின் நடுவிலே அவருடைய கிரியையை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்மேல் கர்த்தர் தம்முடைய உயிர்ப்பிக்கிற கரங்களை வைத்தருளை கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பாராக. உயிர்ப்பிக்கிற கிருபைகளை கர்த்தர் உங்கள் வீடுகள் மேல் ஊற்றுவாராக. உயிர்ப்பிக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய தொழிலின் மேலே ஆண்டவர் ஊற்றுவாராக. இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே வேறொன்றுக்கும் வரா, ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஜீவன் இல்லாமல் இருக்கலாம். ஒரு காரியம் இருக்கிறது, ஆனால் ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. ஒரு விஷயம் இருக்கிறது, ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் ஜீவன் இல்லாமல் இருக்கிறது. அது உயிர்ப்பிக்கப்பட்டால் மாத்திரம்தான் நமக்கு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஜெபத்தோடு கூட நாம் காத்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்தமும் அதுதான். அதற்குள்ளாக கர்த்தர் தம்முடைய ஜீவனை ஊற்றுவார். அதை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். பிரயோஜனம் இல்லாதவைகள் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தருளுவார். இத்தனை காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எது பிரயோஜனம் இல்லாததாக காணப்பட்டதோ அது பிரயோஜனம் உள்ளதாக மாறும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்தருளுவார். பிரயோஜனம் இல்லாதவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாக மாறுகிறதே உங்கள் கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் அதை உயிர்ப்பிக்க போகிறார். அவைகளுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட போகிறார். தேவன் மகிமைப்படுவார், பெரிய காரியங்களை செய்தருளுவார், உயிர்ப்பிப்பார். அதற்கு ஆதாரமாக ஒரு 12 வசனங்களை வாசிக்க போகிற ஒரே ஸ்ட்ரெச்சில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு அடுத்ததாக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது.
அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலுமிருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். 4ஆம் வசனத்தை அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு புது அனுபவத்தை தேவன் கொடுக்கிறார். கர்த்தருடைய கை அவர் மேல் அமருகிறது. இரண்டாவதாக, கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார், வெளியே கொண்டு வருகிறார். உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே தேவன் அவரை கொண்டு போய் நிறுத்துகிறார். முதலாவதாக அவருடைய கரம் இறங்குகிறது, இரண்டாவதாக அவரை ஆவிக்குள்ளாக மாற்றுகிறார், மூன்றாவதாக வெளியே கொண்டு வருகிறார். சில சமயம் வெளியே கொண்டு வந்த பிற்பாடாக தான் ஆசீர்வாதங்கள் இருக்கும், வாக்கு தத்தங்கள் கிடைக்கும். ஆகையினால்தான் மல்கியா 4:2 வாசிக்கிறோம், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் என்று. கூடாரத்துக்குள்ளாக இருந்த ஆபிரகாமை கர்த்தர் வெளியே வா என்று கூப்பிட்டார். வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று தேவன் ஆசீர்வதித்தார். வெளியே புறப்பட்டு போவது என்பது ஒரு ஆசீர்வாதங்களுக்கும் வாக்கு தத்தங்களுக்கும் ஒரு புதிய ஆரம்பத்துக்கும் அடையாளம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முதலாவதாக கர்த்தருடைய கரம் இறங்கினது, இரண்டாவதாக அவரை ஆவிக்குள்ளாக மாற்றினார், மூன்றாவதாக கர்த்தர் அவரை வெளியே கொண்டு வந்தார். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே கொண்டு போய் நிறுத்தி சுற்றிலும் பார்க்கிறார், எந்த ஒரு மனுஷன் நடமாட்டமும் கிடையாது. தேவன் அவரை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். இந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் ஓரமாய் நிறுத்தப்பட்டிருந்தால் பரவாயில்லை, இல்லை, நடுவே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார். தீர்க்கதரிசி தன்னுடைய கண்களை சுற்றிலும் பார்க்கும் பொழுது எங்கும் ஒரே காரியம், உலர்ந்த எலும்புகள் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று ஒரு கேள்வியை தேவன் கேட்கிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியும், தெரிந்தும் சில சமயம் தமக்கு முன்பாக நிற்கிற மனுஷனுக்கு முன்பாக ஒரு கேள்வியை அவர் கேட்பார். தெரிந்தும் அவர் கேட்பார். ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று அவருக்கு தெரியும், ஆயினும் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று. அவனுடைய பெயர் யாக்கோபு என்று தெரியும், அவனுடைய தகப்பன் பெயர் ஈசாக்கு, அவனுடைய தாத்தா பெயர் ஆபிரகாம், அதற்கு முன்பாக தேராகு, இதெல்லாம் தேவனுக்கு நன்றாக தெரியும். தெரிந்தும் கேட்டார், உன் பேர் என்ன? கண் தெரியாத ஒருவன் அவரிடத்துல கொண்டு வரப்படுகிறான், அவருக்கு தெரியும் அவனுக்கு பார்வை இல்லை. தெரிந்தும் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய்? தேவனுக்கு எல்லாம் தெரியும். 38 வருஷமாய் வியாதியாய் கிடக்கிறான், அவனுக்கு ஒரு சுகம் வேண்டும். தெரிந்தும் கேட்டார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையும், அது காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்கும். தேவன் அறிந்திருக்கிறார். ஆயினும் கேட்டார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? தீர்க்கதரிசி உயிரடையும் என்றும் சொல்லவில்லை, உயிரடையாது என்றும் சொல்லவில்லை. தேவனை நீர் அதை அறிவீர், உமக்கு மாத்திரமே அதை தெரியும் என்று ஞானமாய் ஒரு பதிலை சொல்லிவிடுகிறார். தேவனுடைய கரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அவர் எதிர்பாராத ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே கொண்டு போய் நிறுத்திவிட்டது. உலர்ந்த எலும்புகள். 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் தான் இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமான வசனங்கள்.
7ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அடுத்த வசனம் 8வது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. இந்த 2 வசனத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2ஆம் ஆராதனையிலே ஒரு 2 காரியங்களை நாம் தியானிப்போம். இந்த முதல் ஆராதனையிலே ஒரு 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். முதலாவதாக நரம்புகள், 2ஆவதாக எலும்பும் மாம்சமும், 3ஆவதாக தோல். 2ஆம் ஆராதனையிலே வார்த்தையும் ஆவியும். பிரியமானவர்களே, முதல் குறிப்பு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நரம்புகள். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அவைகள் மேல் நரம்புகள் உண்டாயிற்று. அந்த உலர்ந்து போன எலும்புகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. தேவன் சில சமயம் சிதறடிக்கிறார். சிதறடிக்கவும் அவருக்கு தெரியும், ஒன்று சேர்க்கவும் அவருக்கு தெரியும். சில விஷயங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தால் தேவன் அதை ஒன்றாக சேர்ப்பார். எப்படி இந்த எலும்புகள் சிதறடிக்கப்பட்டு ஆங்காங்கே அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் வெவ்வேறாக கிடந்ததோ அதையெல்லாம் தேவன் ஒன்றோடு கூட ஒன்றாக அவர் சேர்க்கிறார். ஆனால் சில சமயம் தேவனுடைய திட்டம் ஒன்றாக இருப்பது சிதறடிக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டமாக காணப்படும். பாபேல் கோபுரத்தை நாம் கட்டுவோம், நமக்கு பேருண்டாக கட்டுவோம். நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஓரிடத்திலே நாம் இருப்போம் என்று ஜனங்கள் தீர்மானித்தார்கள். 2 தவறுகளை செய்தார்கள். ஒன்று, நமக்கு பேருண்டாக அதை கட்டுவோம், தேவனுக்கு மகிமையாக அதை கட்டுவோம் என்று அல்ல, தேவனுக்கு புகழ்ச்சியாக அது காணப்படட்டும் என்று கிடையாது. கர்த்தர் அந்த இடத்துல மறைக்கப்படுகிறார். நமக்கு பேர் வருவதாக, நம்முடைய பெயர் வெளியே வருவதாக, நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாவதாக தேவன் அந்த இடத்திலே மறைக்கப்படுகிறார். அவருக்கு மகிமை இல்லாத ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். 2ஆவதாக தேவனுடைய திட்டம் என்ன? ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆனால் இவர்களோ, நாம் எங்கும் மற்ற இடங்களிலே நாம் சிதறடிக்கப்படாதபடிக்கு ஒரே இடத்திலே நாம் இருந்து விடுவோம், ஒரு எல்லைக்குள்ளாக இருந்து விடுவோம். ஒரு எல்லைக்குள்ளாக இருப்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல, பூமியை நிரப்புவது தான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுகிற கட்டப்படுகிற எதுவும் உடைக்கப்படும். அங்க அதை கட்டுகிறார்கள், தேவன் உடைக்கிறார், சிதறடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். அது கட்டப்படுவதற்கு முன்பாக, இடிந்து விழுவதற்கு முன்பாக அவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசினது புரிந்து கொண்டார்கள். ஆனால் அது இடிந்து விழுந்து சிதறடிக்கப்படும் பொழுது அவர்களுடைய பாஷைகள் அந்த இடத்துல தாறுமாறாக்கப்படுகிறது. சீஷர்கள் ஒன்றாக இருந்தார்கள், தேவன் அவர்களை சிதறடித்தார். எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு சிதறடித்தார். அப்போஸ்தலர் 13:2 தேவன் சொல்லுகிறார், எல்லா சீஷர்களும் உபவாசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார், பவுலையும் சீலாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அனுப்பி விடுங்கள். சில சமயம் சிதறடிக்கப்பட்டவைகள் ஒன்றோடு கூட ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. சில சமயம் ஒன்றாக இருப்பவைகளை தேவன் சிதறடிக்கிறார். ஏனென்றால் அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக, அவருடைய ராஜ்யம் எங்கும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அதற்காக தான். ஒரு எருசலேமிலேயே இருந்து விடலாம் என்று நினைத்தால் எப்படி பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும்? சிதறடித்தார். சிதறி போனவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். ஆகையினாலே தேவனுடைய திட்டம் சில சமயம் ஒன்றாக இருப்பதை சிதறடிக்கிறார். இந்த இடத்துல சிதறி போனவைகள் ஒன்றோடு கூட ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. நரம்புகள். இந்த நரம்புகள் எதற்கு அடையாளம் என்றால் உள்ளான பலத்திற்கு அடையாளம். நரம்புகள் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறது. இன்றைக்கும் பிரியமானவர்களை, முதலாவதாக தேவன் நம்முடைய நரம்புகளை தொடுகிறார். அதாவது இதனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக நமக்கு தேவன் ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்கிறார்.
உலர்ந்த எலும்புகளுக்குள்ளாக ஒன்றும் இல்லை. உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலர்ந்த எலும்புகள் இன்றைக்கு அநேக இடங்களிலே காணப்படுகிறது. அநேக இடங்களிலே உலர்ந்த எலும்புகள் சிதறி போய் கிடைக்கிறது. அநேக இடங்களிலே ஆவி இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல், தரிசனங்கள் இல்லாமல், வெளிப்பாடுகள் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல், எதற்காக வாழ்கிறோம், புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்ற நிலைமையிலே ஜனங்கள் ஒரு லெக்கு இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் உலர்ந்து போன எலும்புகளாய் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காணப்படுகிறது. ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை உலர்ந்து போன எலும்புகளாய் காணப்படுகிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை. தொட்டால் அப்படியே பவுடர் போல உதறி போகிறதாக காணப்படுகிறது. இன்றைக்கு அநேக உலர்ந்த எலும்புகள் காணப்படுகிறது. அந்த உலர்ந்த எலும்புகளின் நடுவாக தான் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த உலர்ந்த எலும்புகளின் நடுவாக தான் கர்த்தர் தம்முடைய மனுஷனை அனுப்புகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முடிந்து மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கிற அந்த இடைப்பட்ட காலம் 400 வருஷங்கள் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 400 வருஷத்தில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. தேவனுடைய சத்தம் பிறக்கவில்லை. கர்த்தருடைய வெளிச்சம் உண்டாகவில்லை. ஆனால் 400 வருஷம் முடிந்து ஒருவனுடைய சத்தம் இருளை கிழித்து கொண்டு வெளிச்சமாய் வருகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாய் காணப்படுகிறான். இருள் நிறைந்த ஜனங்களின் நடுவிலே கர்த்தருடைய வெளிச்சத்தை கொண்டு போகிறவனாக யோவான் ஸ்நானகன் இருந்தார். உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவராக எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தினார். நரம்புகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். நரம்புகள் அந்த இடத்திலே காணப்படுவதாக, பலன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பலன் இறங்கட்டும். எங்க இன்ஜெக்ஷன் போடுவாங்க? நர்வ். தேடி தேடி இன்ஜெக்ஷன் போடுவாங்க. நர்வ் வீக்னஸ் வந்துருச்சு அப்படின்னா பலன் இருக்காது, நிற்க முடியாது, தடுமாறும். ஒரு பொருளை பிடிக்க முடியாது. ஒரு பொருளை பிடிப்பதற்கு கூட பலன் இருக்காது. நரம்பு தளர்ச்சினாலே பாதிக்கப்பட்டால் அவ்வளவுதான். பார்க்கின்சன். முகமது அலி என்கிற ஒரு பாக்ஸர் ஆரம்ப காலத்தில் எவ்வளவு பேரும் புகழும் பெற்று பல பட்டங்களை வென்றார். அவருக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. தோல்வி என்பதை சந்திக்காத ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் அவருடைய கடைசி காலத்திலே நரம்பு தளர்ச்சி, பார்க்கின்சன் வியாதினாலே பாதிக்கப்பட்டு ஒரு பொருளை பிடிப்பதற்கு கூட பலன் இல்லாமல் போய்விட்டார். ஏன்? நரம்பிலே பலன் இல்லை. உள்ளான மனுஷனுக்குள்ளாக ஒரு பலன் வேண்டும். சரீர பிரகாரமாகவும் தேவன் ஒரு பலனை கொடுக்க விரும்புகிறார். ஆவிக்குள்ளாகவும் கர்த்தர் ஒரு பலனை கொடுக்க விரும்புகிறார். இதற்கு பிரியமானவர்களே, தேவன் முதலாவதாக ஒரு பலனை கட்டளையிடுகிறார். சிஷ்யர்கள் எல்லாரும் பயந்து போய், யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் அளவும் அவர்களுக்கு தரிசனமானார். பற்பல திருஷ்டாந்தங்களினாலே தாம் உயிரோடு இருக்கிறவராக அவர்களுக்கு காண்பித்தார். பற்பல திருஷ்டாந்தங்கள் என்று சொல்லும் பொழுது எப்படியெல்லாம் தாம் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சீஷர்களுக்கு நிரூபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் நிரூபித்தாராம். எல்லாருக்கும் ஒரே போல சொன்னால் புரியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். எல்லா இடத்துல கோட்டு சூட்டு டை போட்டுட்டு நிற்க முடியாது. சில சமயத்திலே ஜனங்களோடு கூட ஜனங்களாக சாதாரணமாக தான் நிற்க முடியும். எப்படியெல்லாம் சீஷர்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் ஆண்டவர் தாம் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்தார் 40 நாள் அளவும். ஆனால் 41வது நாள் தொடங்கி 49வது நாள் வரைக்கும் அப்போஸ்தலர் 1:5 எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். எருசலேமிலே இருங்கள் என்று சொன்னார். 8ஆம் வசனத்தில் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது முதலாவதாக நீங்கள் பலன் அடைவீர்கள், அதற்கு அடுத்ததாக சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆவியானவர் இறங்கும் பொழுது முதலாவதாக பலன், இரண்டாவதாக சாட்சி. முதலாவதாக பலன் தேவைப்படுகிறது. ஏன்? யூதர்களுக்கு பயந்து கதவுகளை எல்லாம் பூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது.
சரீர பிரகாரமாகவும் பலன் தேவைப்படுகிறது. உள்ளான மனுஷனுக்குள்ளாகவும் ஒரு பலன் தேவைப்படுகிறது. நரம்புகள் பலத்தை குறிக்கிறது. தேவன் ஒரு பலனை ஊற்ற விரும்புகிறார். நம்மை பலத்தால் இடைக்கட்ட ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஆகையினால பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. தேவனுடைய பலன். சீஷர்கள் காத்திருந்தார்கள், மேல் வீட்டறையில காத்திருந்தார்கள். 120 பேர் கூடி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் மார்க்கு என்கிற ஒரு பேர் கொண்ட ஒரு சீஷனுடைய ஒரு வீடு. 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த 4 சுவிசேஷத்திலே முதலாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு. ஆனால் வேத வல்லுநர்கள் மத்தேயுவை ஃபர்ஸ்ட் வச்சுட்டாங்க, மார்க்குவை 2வதாக வைத்து விட்டார்கள். ஏனென்றால் மேத்யூவில் 28 சாப்டர் இருக்கு, ஒரு பெரிய பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கிறது. அவருடைய பிறப்பினுடைய வம்ச வரலாறு இவைகள் எல்லாம் தொடங்கி பல உவமைகள், பல அற்புதங்கள், அடையாளங்கள், விலாவரியான 3.5 வருஷ ஊழியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே அது முதலாவதாக வந்துவிட்டது. மார்க்கினுடைய வீட்டிலே கூடியிருக்கிறார்கள். 41ஆம் நாள் தொடங்கி 49ஆம் நாள் வரைக்கும் ஒரு அசைவும் இல்லை, ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் 50வது நாள் வந்தது. அவர்கள் கூடினார்கள். அவர்கள் நினைத்தார்கள் முதல் 9 நாள் இருந்தது போலதான் இன்றைக்கும் இருக்கும் என்று. ஆனால் பரலோக திட்டம் வேறு. இந்த 9 நாள் இருந்தது போல அல்ல. இந்த 10வது நாள், இந்த 50வது நாள், 40 நாட்களுக்கோடு கூட அவர் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து அடுத்து வந்த அந்த ஒரு 50வது நாள் தேவன் தீர்மானித்த ஒரு நாள், பரலோக திட்டம் நிறைவேறுகிற ஒரு நாள், உன்னதத்திலிருந்து ஒரு பலன் ஊற்றப்படுகிற ஒரு நாள். நீங்கள் நினைக்கலாம் இந்த நாள் நேற்றைய தினத்தை போல இருக்கலாம் என்று. இல்லை. ஆனால் இந்த நாள் தேவன் உங்களுக்காக தீர்மானித்த நாள். இந்த நாள் தேவன் உங்கள் மேல் தம்முடைய பலனை ஊற்றுகிற ஒரு நாள். இந்த நாள் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினாலே நிரப்புகிற ஒரு நாள். அன்றைக்கு வானம் திறக்கப்பட்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்கள் மேல் விழுந்து அவர்கள் இருந்த அந்த வீடு முழுவதையும் பலத்த காற்று நிரப்பிற்று. ஒவ்வொருவர் மேலும் பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து அமர்ந்து அவர்கள் தங்களுக்கு அருளின ஜென்ம பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பற்பல பாஷைகளினாலே தேவன் அவர்கள் மூலமாக பேச தொடங்கினார். பஸ்கா பண்டிகையின் காலத்திலே பல பாஷைகளை பேசுகிறவர்கள் எருசலேமிலே கூடி வந்திருந்தார்கள். கேட்டவர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், இவர்கள் எப்படி நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே பேசுகிறார்கள் என்று. இவர்கள் பேசுவது அங்கே இருக்கிறவர்களுக்கு புரிந்தது. ஆகையினால்தான் அவங்க ரொம்ப கிளியரா சொல்றாங்க, நம்முடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேசுகிறார்கள் என்று. பேசுனா புரியணும், புரிகிற மாதிரி பேசணும். சிலர் பேசுனா புரியவே புரியாது. எங்க ஆரம்பிச்சாங்க, எங்க முடிச்சாங்க, எங்க நடுவில் வந்தாங்க, ஒண்ணுமே புரியாது. சிலர் பக்கத்துல இருந்து தான் பேசுவாங்க, வெறும் வாய்ஸே வெளியே வராது, அவ்வளோ அமைதியா பேசுவாங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், பக்கத்துல நிற்பாங்க, அப்படி மெதுவாக பேசுவாங்க, காது கொடுத்து கேட்கணும் பக்கத்தில் இருந்தாலும். ரொம்ப அமைதின்னு நினைப்போம். ஆனால் வீட்டில் போய் பார்த்தா தெரியுது, ஐயோ நம்ம தப்பாக கணக்கு போட்டுட்டோன்ட்டு. பேசுனா புரியணும். இவர்கள் பேசுகிறார்கள், அவர்களுக்கு புரிகிறது. பேதுரு எழுந்து நின்று பயந்து கதவுகளுக்குள்ளாக அடைக்கப்பட்டிருந்த ஒருவன் எழுந்து நின்று தைரியமாய் சொல்லுகிறான், நீங்கள் தான் அவரை கொலை செய்தீர்கள். ஏன்? ஒரு பலன். இன்றைக்கு கர்த்தர் ஒரு நரம்புகளை உண்டாக்குகிறார். உங்களை ஆண்டவர் முதலாவதாக பலப்படுத்துகிறார். உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளாக தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். உங்கள் உள்ளான மனுஷிக்குள்ளாக தேவன் ஒரு பலனை கொடுக்கிறார். உங்கள் சரீர பிரகாரமாகவும் காணப்படுகிற பலவீனங்களை நீக்கி போட்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்களும் தைரியமாக பவுலை போல சொல்ல போகிறீர்கள், கர்ஜிக்கிற சிங்கத்தை போல உரத்த சத்தமாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீர்கள். எதுவும் உங்களுடைய பலத்தை குறைக்க முடியாது. எந்த சத்துருனுடைய வல்லமையும் எந்த எதிர்கிரியைகளும் இருளின் ஆதிக்கங்களும் உங்கள் பலத்தை குறைக்க முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் புது பலத்தோடு கூட எழும்புவதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? புதிய வல்லமையோடு புதிய அபிஷேகத்தோடு கூட இதோ உங்களுக்குள்ளாக நரம்புகளை உண்டாக்குவேன் என்று சொன்னாரே, எல்லா பலவீனங்களும் நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே மறைகிறது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதே. எலியாவே
தேவன் உன்னை தட்டி எழுப்பும்படிக்கு ஒரு தேவதூதனை அனுப்பி இருக்கிறார். எழுந்திரு, போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம், ஓட வேண்டியது இன்னும் வெகு தூரம். இன்னும் உனக்கு பல ஊழியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஊழியம் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண வேண்டிய ஊழியம் இருக்கிறது. உன்னுடைய அடுத்த ஸ்தானத்திலே ஒருவனை எழுப்ப வேண்டிய ஊழியம் இருக்கிறது. போதும் கர்த்தாவே என்று சொன்னதெல்லாம் போதும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை தட்டி எழுப்புகிறார். புது பலத்தோடு தேவன் அருளுகிற அந்த போஜனத்தின் பலத்தினாலே ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் 40 நாட்கள் எலியா நடந்து வந்தார். அந்த ஓரேப் என்கிற பர்வதத்தின் இடத்தில் தான் தேவன் மோசையை சந்தித்தார். எரிகிற முச்செடி நடுவில் இருந்து ஒரு சத்தம் வருகிறது. முச்செடி எரிந்தும் வெந்து போகவில்லை. இது அற்புத காட்சியை பார்க்கும்படிக்கு நான் கிட்டே வருகிறேன் என்ற ஓரேப் என்கிற அந்த பர்வதத்தின் இடத்துல மோசே தரிசனங்களை கண்டார். முச்செடியினுடைய இயற்கையான குணம் எரிந்தால் வெந்து போகும். ஆனால் அந்த இடத்துல எரிந்தும் அது வெந்து போகவே இல்லை. இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததே இல்லையே. இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படிக்கு நான் கிட்டே வருகிறேன். கிட்டே வந்தவனிடத்துல முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் பேசுகிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. உன் பாதரட்சைகளை கலச்சி போடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் செத்துப்போன மிருகங்களுடைய தோள்களை வைத்து பாதரட்சைகளை அவர்கள் செய்து கொள்வார்கள். தீட்டுள்ள எதுவும் தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க முடியாது. அசுத்தமான எதுவும் அவருடைய இடத்திலே காணப்பட முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கலச்சி போடு என்று. ஏன்? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த ஓரேப் என்கிற பர்வதத்தின் இடத்துல எலியா அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் நடந்து வந்தார். இன்னைக்கு தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிருக்கிறானா, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு இந்த ஆராதனையை உங்களுக்காக முன்குறித்து இருக்கிறார். ஐயா, இந்த வருஷம் ஆரம்பித்து 7 மாதங்கள் முடிந்து விட்டது. ஒரு அசைவும் இல்லை, ஒரு சத்தமும் இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? மனதிற்குள்ளாகவே அழுது கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை போல எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். எப்பொழுது இது உயிரடையும்? எப்பொழுது ஒரு ஆசீர்வாதம் வரும்? எப்பொழுது ஒரு உயர்வு வரும்? எப்பொழுது இவைகளுக்குள்ளாக ஒரு ஜீவன் உண்டாகும்? எப்பொழுது இவைகள் எல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகளாக மாறும்? உன் காது ஒரு இரைச்சலை கேட்க போகிறது. உன் காதுகள் ஒரு பெருமழையின் இரைச்சலை கேட்க போகிறது. உன் காதுகள் மேக கூட்டங்களுடைய சப்தத்தை கேட்க போகிறது. இதோ உனக்காக ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்போ, பெருமலையின் இரைச்சல் உண்டாகும். ஒரு சத்தத்தை நீ கேட்பாய். தேவனுடைய கரம் உன்மேல் இறங்கும். எசேக்கியேல் மேலே கர்த்தருடைய கை இருந்தது போல, எலியாவின் மேல் கர்த்தருடைய கை இறங்கினது போல, ஆகாப் ராஜாவுடைய ரதத்துக்கு முன்பாகவே அவன் ஓடும்படிக்கு தேவன் அவனை பலப்படுத்தினார் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய சத்தம் உன்னுடைய செவிகளிலே விழு. தேவன் உன்னோடு கூட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்குவார். எப்படி ஒன்றுமில்லாமல் அசைவில்லாமல் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறதோ அவைகளின் நடுவிலே ஒரு அசைவை உண்டாக்கினவர். உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அசைவை உண்டாக்குவார். உன்னை கொண்டு தேசத்தை கர்த்தர் அசைய பண்ணுவார். உன்னை கொண்டு ராஜ்யங்களை கர்த்தர் அசைய பண்ணுவார். உன்னை கொண்டு ஜாதிகளை கர்த்தர் அசைய பண்ணுவார். உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய தொழிலே, உன்னுடைய கைகளின் பிரயாசத்திலே அசைவு இல்லை, முன்னேற்றம் இல்லை என்று காணப்படுகிறாயா? சோர்ந்து போகாதே. தேவன் ஒரு அசைவை உண்டாக்குவார். ஒரு பலன் இறங்கும். ஒரு பலன் இறங்கும். தேவன் நரம்புகளை கொடுக்கிறார். இரண்டாவதாக 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஏதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. 8ஆம் வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் ஏதோ அவைகள் மேல் நரம்புகள் உண்டாயிற்று. அடுத்ததாக மாம்சம் உண்டாயிற்று. 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட எலும்புகள், 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட மாம்சம். எலும்பும் மாம்சமும், எலும்பும் மாம்சமும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம் என்ன சொல்லுகிறான்? இவள், வாசிங்க. இவள் என் எலும்பில் எலும்பும்
என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றான். எலும்பும் மாம்சமும், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று தேவன் அவர்களை ஏதேன் தோட்டத்திலே அவர்களை இணைத்தார். மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுடைய விலா எலும்பில் இருந்து ஒரு மனுஷியை உண்டாக்கி அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். ஆதாம் சொல்லுகிறார், எலும்பும் மாம்சமுமாய் இருக்கிறார். இந்த ரகசியம் பெரியது. பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் சொல்லுகிறேன். அந்த இடத்துல அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு துணை வேண்டும், ஒரு ஐக்கியம் வேண்டும், ஒரு குடும்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும். தேவன் இணைத்தார், மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் இணைத்தார். கணவன் மனைவியாக அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள், ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள். எலும்பும் மாம்சமும் எதை குறிக்கிறது? பவுல் சொல்லுகிறது போல இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நரம்புகள் பலனுக்கு அடையாளமாக இருக்கிறது. எலும்பும் மாம்சமும் தேவனுடைய சபை, அவர் தேவனும் அவருடைய சபையும் ஐக்கியப்படுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13:14 வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை முடியும் பொழுது எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும். அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஐக்கியப்படுத்தினார். அவர்களோடு கூட ஐக்கியமாய் இருக்கும்படிக்கு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் இறங்கி வந்து தோட்டத்திலே உலாவுகிறார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுதும் இந்த ஒரு ஐக்கியத்தை குறித்து பவுல் அழகாய் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறார். எலும்பும் மாம்சமும் தேவனையும் தேவனுடைய சபையையும் குறித்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சபை கூடி வருதல் மிக முக்கியம். சபை கூடி வருதல் மிகவும் அவசியம். கடைசி காலத்திலே பவுல் எச்சரிப்பாய் சொல்லுகிறார், அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள், நீங்களும் அப்படி இல்லாமல் இருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சில விஷயங்களை விட்டுவிட வேண்டும், சில விஷயங்களை விடவே கூடாது, பிடித்து கொள்ள வேண்டும். எதை விடக்கூடாது தெரியுமா? சபை கூடி வருதலை விடக்கூடாது. எதை விட்டு விட வேண்டும்? மேல் வஸ்திரம். கண் தெரியாத ஒருவன் வழி அருகே உட்கார்ந்து போகிற வருகிற எல்லாரிடத்திலும் தர்மம் கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு வருகிறார், அவ்வழியாக ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு என்ன என்று விசாரிக்கிறான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும். ஜனங்கள் அவனை அதட்டுகிறார்கள், நீ பேசாமல் அமைதியிலாயிரு. ஆனால் முன்னிலும் அவன் அதிக சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்து வரும்படி சொன்னார். அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டான். அது இனி எனக்கு தேவையில்லை, நான் அவரிடத்தில் போகிறேன். அவர் எனக்கு அற்புதம் செய்வார், அவர் எனக்கு சுகம் கொடுப்பார். அந்த நாட்களிலே அரசாங்கம் சில மேல் வஸ்திரங்களை போல கொடுத்து விடுவார்கள். வழி அருகே உட்கார்ந்து போகிற வருகிற தர்மம் எடுக்கிற அப்படிப்பட்ட நபர்களுக்கு, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு எப்படி அங்கங்கே அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ட்ரெஸ் கோடு இருக்கு, அது போல இனி எனக்கு இது தேவையில்லை, எரிந்து விட்டான். எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுவிட வேண்டும். அவரிடத்திற்கு வரும் முன் எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டு தான் வர வேண்டும். அதோடு கூட தான் நான் வருவேன் என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்காது. எதை விடக்கூடாது? சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஜனங்களுக்கும் புத்தி சொல்ல வேண்டும், சபை கூடி வருதலை விட்டு விடாதிருப்பாயாக. ஏனென்றால் இது ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தில் காணப்பட்டால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம் கிடைக்குமே தவிர, இந்த ஐக்கியத்தில் இல்லாமல் போனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பார்க்க முடியும்? தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்து கொள்ள முடியும்? இயேசு ஒரு அத்திமரத்தை சபித்தார் அல்லவா? அந்த அத்திமரம் சபிக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம் தனித்து நின்ற அத்திமரம்.
பக்கத்துல எந்த ஒரு தோட்டமும் இல்லை. வழி அருகே இருந்த ஒரு அத்திமரம், வழி அருகே விழுந்த விதை எதற்கு அடையாளம்? வசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவர்கள். ஆகாயத்து பறவைகள் அதை பட்சித்து போட்டது. வழி அருகே விழுந்த விதை, வழி அருகே இருந்த அத்திமரம். வசனத்தை கேட்கிறார்கள், ஆனால் வசனத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்கிறார்கள். சபை கூடி வருதலின் ஐக்கியம், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னவென்று தெரிந்துவிட்டால் அவர்கள் வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பார்கள். எலும்பும் மாம்சமும் தேவனுடைய சபை, தேவன் அதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். தேவன் கிருபையாய் நம்முடைய பட்டணத்தில் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். தேவன் திறந்து வைத்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். முதலாவதாக நாம் அதை தெரிந்து கொள்வோம். இரண்டாவதாக மற்றவர்களுக்கும் புத்தி சொல்லத்தக்கதாக, இதனுடைய முக்கியத்துவத்தை அவர்களும் அறியத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அந்த ஒரு கிருபைகளை ஆண்டவர் நம்மேல் ஊற்றி அருளுவாராக. ஐக்கியத்தை விட்டு விடாது. இல்லை என்றால் நீ வழி அருகே இருக்கிற ஒரு அத்தி மரத்தை போலதான் காணப்படுவாய். எந்த ஒரு ஃபெல்லோஷிப்பும் கிடையாது, எந்த ஒரு தோட்டம் எதுவும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட ஒரு அத்திமரமாய் இருப்பாயானால் உனக்கு ஆபத்து, உனக்கு ஆபத்து. சங்கீதம் 1:3 வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. நல்லது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் சுதந்திரவாளிகளாக காணப்படுகிறோம். ஆனால் நீர்க்கால்களின் ஓரமாய் இருக்க வேண்டும். நீர்க்கால்களுக்கு தூரமாய் இருந்தால் ஆசீர்வாதம் இல்லை. நீர்க்கால்களுக்கு ஓரமாய் காணப்பட வேண்டும். நாம் தூரமாய் இருக்கிறோமா, ஓரமாய் இருக்கிறோமா? தூரமாய் இருந்தால் ஆசீர்வாதம் இல்லை, கனி கொடுக்க முடியாது, இலைகள் பசுமையாய் இருக்காது, செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரமாய் இருப்போமே ஆனால் நீ கனி கொடுப்பாய், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய். செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இளையகுமாரன் தகப்பனுக்கு ஓரமாய் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. என்றைக்கு என் ஆஸ்திகளை பிரித்து கொடு என்று தூரமாய் அவன் போனானோ அப்பொழுதே எல்லாவற்றையும் இழந்து போனான். அந்த பன்றிகளுடைய தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பரிதாபம், அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பாருங்கள், அவனுடைய ஆசையினுடைய ரேஞ்ச் எல்லாம் அப்படியே லெவலில் குறைந்து கொண்டே வந்துவிட்டு தூர தேசத்துக்கு ஆசைப்பட்டான், அங்கு போய்விட்டான். சிநேகிதர்களோடு கூட இருக்க ஆசைப்பட்டான். செல்வத்தின் மேலே ஆசை. கடைசியாக பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். தன்னை பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டான். உலகத்தின் மேலே ஆசை வைக்கிறவனுடைய காரியங்கள் அப்படியே கீழே 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 என்று போய் கடைசியில் பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பரிதாபம், அது கூட கிடைக்கவில்லை. ஏன்? தூரமாய் போய்விட்டான். இன்னைக்கு நீர்க்கால்களின் ஓரமாய் இருங்க. நீர்க்கால்கள் முதலாவதாக ஆவியானவருக்கு அடையாளம், இரண்டாவதாக சபைக்கு அடையாளம். சபைக்கு தூரமாய் அல்ல, சபைக்கு அருகே, சபைக்கு ஓரமாய், சபைக்கு உள்ளாக, சபையோடு கூட ஒரு ஐக்கியம் கொண்டவராய் காணப்பட வேண்டும். வாலண்டியர்ஸ் என்று சொல்லுவோம். வாலண்டியர் என்றால் என்ன? வாலண்டியரா முன்பாக வந்து தாமாகவே எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். வாலண்டியரா முன்னாடி வரணும். சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வேற, வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது வேற. விஆர்எஸ் கொடுத்துட்டேன், ஏன்? என்னுடைய விருப்பம், நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். நீயா எனக்கு ஓய்வு கொடுக்குற வரைக்கும் என்னால் முடியாது. 58 வயசு 60 வயசு முடியாது. வாலண்டியராக நான் கொடுத்துட்றேன் சர்வீஸ் ரிட்டையர்மெண்ட், விஆர்எஸ் வாங்கிக்கிட்டேன். வாலண்டியர் என்றால் என்ன? பேட்சை குத்திட்டு சுற்றுறதா? கிடையாது. வாலண்டியராக முன்பாக வந்து சபையில் என்ன இருக்குது, சபையினுடைய ஊழியம் என்ன, நான் என்ன செய்யணும், சேரை போடணுமா, சேரை துடைக்கணுமா, சுவிட்ச் ஆன் பண்ணுமா, ஆஃப் பண்ணுமா, ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணணுமா, வாலண்டியராக முன்பாக வர வேண்டும். அவர் சொல்லட்டும், இவங்க சொல்லட்டும், பாஸ்டர் சொல்லட்டும், எல்டர் சொல்லட்டும், அவங்க சொல்லலை ஆகையினால நான் செய்யலை. இல்லை, வாலண்டியராக முன்பாக வர வேண்டும். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்க. அப்பொழுது தான் ஒரு அசைவை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஆன்லைன்லேயே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சர்ச்லாம் ஓப்பன் ஆயிடுச்சுல, எவ்வளோ காலங்கள் ஆயிடுச்சு.
ஆனால் இன்னைக்கும் நிறைய பேர் பயந்துக்கிட்டு வெளியே வராமல் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், சென்னை பட்டணத்தில் சொல்லுகிறேன். சபையே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே தேவனுக்கும் அவருடைய சபைக்கும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பாயாக. தேவன் முக்கியம், அவருடைய சபை முக்கியம், அவருடைய ஊழிய முக்கியம். சபையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகள் முக்கியம். சபையிலே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலைகள் முக்கியம். நீங்கள் உண்மையுள்ள உக்கிரானக்காரர்களாக அவருடைய சபையிலே காணப்படுவீர்களாக. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எனக்கு இந்த வேலை கொடுத்தாதான் நான் செய்வேன், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். எனக்கு மைக்கு வேணும், ஸ்டேஜ் வேணும், புல்பிட் வேணும், சேர் துடைக்கிறது, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நான் இதே செஞ்சுட்டு இருப்பேன். இல்லை, கொஞ்சத்தில் உண்மையாரு. ஒரு தாளந்து என்றாலும் அதை பிரயோஜனப்படுத்திக்கொள். தேவனுடைய சபை, கர்த்தர் தம்முடைய சபையை குறித்து வைராகியம் உள்ளவராய் காணப்படுகிறார். சபையிலே உங்களுடைய வேர்வை சிந்தப்படுவது உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படியே ட்ரெஸ்ஸு கசங்காமல் வந்து ட்ரெஸ்ஸு கசங்காமல் போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே ட்ரெஸ்ஸு கசங்கன்னா ஆசீர்வாதம், இங்கே வேர்வை சிந்தப்பட்டால் ஆசீர்வாதம். அதை புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை அப்படியாய் வளர்த்து விடுங்கள். எங்கெங்கோ அலைந்து திரிந்து வேர்வை சிந்துவதை விட பிள்ளைகள் சபையில் வேர்வை சிந்தி வளர்வது அவர்களுடைய எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதம். சபையை குறித்தும் தேவனை குறித்தும் நான் சொல்லுகிறேன். எலும்பும் மாம்சமும். தேவன் தம்முடைய சபைக்காக வைராகியம் காண்பிக்கிறவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக, கடைசியாக 8ஆம் வசனம், எசேக்கியேல் 37:8. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது. முதலாவதாக எல்லா எலும்புகளும் ஒன்றோடு கூட ஒன்றாக சேர்கிறது. இரண்டாவதாக நரம்புகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். அதற்கடுத்ததாக எலும்பும் மாம்சமும் உண்டாக்கப்படுகிறது. நரம்புகள் பலத்திற்கு அடையாளமாக, எலும்பும் மாம்சமும் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல கடைசியாக தோளினாலே கர்த்தர் மூடுகிறார். மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்படுகிறது. தோல் எதற்கு அடையாளம்? தியாகம். யோபுவின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்து விடுவான், தன் ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அடுத்த வசனம் 5. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்போ ஒரு சேலஞ்ச். அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு முன்பாக வந்து மனுஷன் தோலுக்கு பதிலாக தோலை கொடுத்து விடுவான், ஜீவனுக்கு பதிலாக எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். ஆனால் நீர் அவனுடைய எலும்பை தொடுவீராக, மாம்சத்தை தொடுவீராக. எப்பொழுதும் எலும்பும் மாம்சமும் ஒன்றாகவே செயல்படுகிறது. தேவனும் தேவனுடைய சபையும் ஒன்றாகவே செயல்படுகிறது. ஆதாமும் அதை தான் சொன்னார், எலும்பும் மாம்சமும் என்று. யோபுவின் புஸ்தகத்திலும் அதை தான் அடுத்தடுத்து இணைக்கப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது, எலும்பும் மாம்சமும் என்று. எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் அதை தான் சொல்லுகிறார், எலும்பும் மாம்சமும் என்று. நீர் எலும்பையும் மாம்சத்தையும் தொடுவீரானால் உம்முடைய முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிப்பான். 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு. அவன் உன் கையில் இருக்கிறான், பிராணனை மாத்திரம். ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு. யாரை நம்பி? யோபுவை நம்பி. நாம் அவரை நம்புகிறோம், எல்லா விஷயத்திலும் அவரை நம்புகிறோம். நம்முடைய நம்பிக்கை அவர். ஆனால் சில சமயம் தேவன் நம்மை நம்புகிறாராம். நம்மை நம்பி ஆண்டவர் ஊழியங்களை கொடுக்கிறார். நம்மை நம்பி ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கிறார். இவன் எனக்கு உண்மையா இருப்பான் என்று நம்மை நம்பி தேவன் நம்முடைய கைகளிலே ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். நம்மை நம்பி ஞானத்தை கொடுக்கிறார். இவன் படிப்பு என்னுடைய ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
நம்மை நம்பி ஞானத்தை கொடுக்கிறார். நம்மை நம்பி ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் கொடுக்கிறார். இவன் படித்து எனக்காக அங்கு பிரகாசிப்பான் என்று நம்மை நம்பி ஆண்டவர் ஒரு நல்ல வாசலை திறக்கிறார். இதை இவன் எனக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்வான், என்னுடைய ராஜ்யம் கட்டப்பட. நம்மை நம்பி உயர்ந்த ஸ்தலத்தில் ஆண்டவர் வைக்கிறார். இவன் அந்த இடத்திலிருந்து என்னுடைய நாம மகிமைக்காக அநேகருக்கு அவன் உதவி செய்வான் என்று நம்மை ஆண்டவர் நம்பி நம்முடைய கைகளிலே ஊழியத்தை கொடுக்கிறார். பவுல் தான் சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்மை நம்புகிறார். யோபுவை கர்த்தர் நம்பினார். நம்பி சேலஞ்ச் பண்றார், என்ன வேணா பண்ணு, தோலை தொடுகிறாயா தொடு, எலும்பை தொடுகிறாயா தொடு, மாம்சத்தை தொடுகிறாயா தொடு, பிராணனை தொட முடியாது. யோபு 13:15 அவர் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். தோல் தியாகத்திற்கு அடையாளம். ஆகையினால்தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் அவர்களுக்கு ஒரு மகிமையின் சாயலை கொடுத்திருந்தார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு மகிமையின் சாயலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பகலின் குளிர்ச்சியான வேலை வரும்பொழுது தேவன் இறங்கி வருவார், அவர்களோடு கூட உலாவுவார், பேசுவார். ஆனால் விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்து, அவள் ஆதாமுக்கும் கொடுத்து அவனும் புசித்து, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவ மகிமையின் சாயலை இழந்து போனார்கள். பயந்து அவர்கள் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள், அத்தி இலைகளை தேய்த்து கொண்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் இறங்கி வந்தார். வழக்கமாய் சந்திக்கிற ஆதாம் அந்த இடத்துல இல்லை. தெரிந்தும் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு முன்பாக வர எனக்கு தைரியம் கிடையாது. தேவன் விஷயங்களை அறிந்து கொள்ளுகிறார். அப்பொழுது அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனைக்கு அடுத்ததாக தோல் உடைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த தோல் உடை எபிரேய வேத வல்லுநர்களின் கூற்றின்படி அந்த தோட்டத்திலே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு, அது ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், அடிக்கப்பட்டு அதனுடைய தோல் உடை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதல் தியாகம் எங்கு ஆரம்பமாகிறது? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பமாகிறது. எந்த இடத்துல முதல் பாவம் வந்ததோ அதே இடத்துல முதல் தியாகமும் வருகிறது. அதே இடத்தில்தான் வேதத்தின் முதல் தீர்க்க தரிசனமும் வருகிறது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். முதல் தீர்க்க தரிசனம், முதல் தியாகம், முதல் பாவம் ஏதேன் தோட்டத்தில். ஆபிரகாம் மலையின் உச்சிக்கு போகிறார். தேவன் காண்பித்த அந்த மோரியா தேசத்தின் குறிக்கப்பட்ட மலைகளுக்கு 3 நாள் பிரயாணம் பண்ணி ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மலைக்கு மேலே போய் விடுகிறார். கீழே வேலைக்காரர்கள் இடத்துல சொல்லுகிறார், அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம். வருவேன் என்று சொல்லவில்லை, பலி செலுத்தி விட்டு வருவேன் என்று சொல்லவில்லை, வருவோம். ஏனென்றால் அவருக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவன் தமக்கு பலிக்கு வேண்டி ஆட்டுக்கடாவை பார்த்து கொள்வார். தனக்குள் இருக்கிறதை போகிற வழியில ஈசாக்குக்கும் சொல்லிக் கொடுக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறதை உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்திலே உங்களுடைய சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை என்றால் முதலாவதாக அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், அடுத்து நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்க அப்பா கிட்ட கேட்டா கிடைச்சிடும், எங்க அம்மா கிட்ட கேட்டா கிடைச்சிடும், கிடைக்கும். ஆனா நீ முதலாவதாக ஆண்டவரிடத்துல கேள், சொல்லிக் கொடு, அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் ஆயத்தமாயிற்று. கையை ஓங்கும் பொழுது, கத்தியை எடுக்கும் பொழுது ஒரு சத்தம் உண்டாகிறது, நிறுத்து, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே முட்களின் நடுவிலே ஆட்டுக்கடா அவனுடைய கொம்புகள் சிக்கி கொண்டிருந்ததை கண்டார். அதை எடுத்து வந்து பலி செலுத்தினார். முதல் பலி, முதல் தியாகம் ஏதேன் தோட்டத்தில். அந்த தோல் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. தோல் தியாகத்திற்கு, பலிக்கு அடையாளம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது யோவான் ஸ்நானகன் அழகாய் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்து பிரவேசித்ததே, இந்த பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் அதைதான் சொல்லுகிறார், அவர் வாயை திறவாத ஒரு ஆட்டை போல இருந்தார் என்று. தோல் பலிக்கும் தியாகத்திற்கும் அடையாளம்.
இன்றைக்கு ஒரு பெரிய பலியாக, பெரிய தியாகமாக தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நமக்காக அனுப்பினார். நம்மேல் வைத்த தம்முடைய அன்பை தேவன் விளங்க பண்ணினார். ஆண்டவர் பலியாக இறங்கி வந்தார். தியாகத்திற்கு அடையாளமாக காணப்பட்டார். மேற்புறம் எங்கும் அந்த தோல் மூடப்பட வேண்டும். பலியிலே சிந்தப்பட்ட அந்த கல்வாரியின் ரத்தம் ஒரு பகுதியிலே மாத்திரம் கிடையாது சகோதரனே, சகோதரியே. நம்முடைய மேற்புறம் எங்கும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால்கள் வரைக்கும் அது மூடப்பட வேண்டும். ரத்தம் முழுவதுமாக மூடப்பட வேண்டும். அதனால் தான் பேதுருவை பார்த்து இயேசு சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பாங்கில்லை. பேதுரு சொல்லுகிறார், என் கால்களை மாத்திரமல்ல தலையையும் சேர்த்து, தலை முதல் பாதம் வரைக்கும், கால்கள் வரைக்கும் முழுவதுமாக கழுவுவீராக. ஏன்? பலி, தோல். 3 காரியங்கள். நரம்புகள் பலத்திற்கு அடையாளம், எலும்பும் மாம்சமும் தேவனையும் தேவனுடைய சபையையும் குறிக்கிறது. தோல் பலியாக வந்த இயேசுவை, தியாகத்தை குறிக்கிறது. இது 3 ஒன்றாக சேர்க்கப்பட்ட பிற்பாடாக தான் தேவனுடைய ஆசீர்வாதம். அதை தான் அடுத்த ஆராதனையிலே நாம் தியானிக்க போகிறோம். அடுத்த ஆராதனைக்கும் இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். கேட்ட வசனத்தின்படியே என்றைக்கும் கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்னது போல நாமும் இப்பொழுது கேட்க போகிறோம், சொல்ல போகிறோம். உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். உடைய வாக்கு எங்களை உயிர்ப்பிக்கும் அல்லவா? உடைய கிருபை எங்களை உயிர்ப்பிக்குமே. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அல்லவா? வருஷங்களின் நடுவிலே இருக்கிறோம், சபையின் நடுவிலே இருக்கிறோம். எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் ராஜா. ஆம், நாங்கள் சபையின் நடுவிலே இருக்கிறோம், காலங்களின் நடுவிலே இருக்கிறோம். எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர். 2 பேர் 3 பேர் வந்தாலே நடுவில் இருப்பேன் என்று சொன்னவர் நாங்கள். அதற்கும் மேலாக ஆண்டவரே, இந்த இடத்துல திரளாய் கூடி இருக்கிறார்களே, இவர்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர். உயிர்ப்பையும். இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? அது உயிர் அடையும். அது காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்க போகிறது. எந்த பள்ளத்தாக்கை உலர்ந்த எலும்புகளாய் நீ கண்டாயோ, அதே பள்ளத்தாக்கு காலூன்றி மகா பெரிய சேனையாக மாறுகிறதையும் நீ காணப்போகிறாய். எந்த இடத்துல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டாயோ, அதே இடத்துல உயர்வையும் கனத்தையும் நீ காண்பாய். எந்த இடத்துல வெறுமைகளை கண்டாயோ, அதே இடத்துல நிறைவையும் காணப்போகிறாய். எந்த பள்ளத்தாக்கை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்காக, அதுவும் உலர்ந்து போன எலும்புகளாக நீ கண்டாயோ, அதே பள்ளத்தாக்கிலே அவைகள் காலூன்றி மகா பெரிய சேனையாக மாறுகிறதையும் உன்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. பிரச்சனைகளை கண்ட உன் கண்கள் ஆசீர்வாதங்களையும் காண போகிறது. உலர்ந்த எலும்புகளை கண்ட உன் கண்கள் காலூன்றி மகா பெரிய சேனையாக நிற்கிறதையும் காணப்போகிறது. செங்கடலை மாத்திரம் கண்ட உன் கண்கள், அவைகளின் நடுவிலே கர்த்தர் உனக்கு ஒரு பாதையை உண்டாக்க போகிறாரே, அதையும் காணப்போகிறது. பின்தொடர்ந்து வருகிற பார்வோனுடைய இராணுவங்களையும் குதிரை வீரர்களையும் கண்ட உன் கண்கள், அவர்கள் கடலின் நடுவிலே அமிழ்த்து போடப்பட்டு செத்த பிரேதங்களாய் கரையில இருக்கிறதையும் காணப்போகிறது. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த பள்ளத்தாக்கிலே உலர்ந்த எலும்புகளின் நடுவிலே இருப்பது? அவைகள் கால் ஊன்றி நிற்கும். அவைகள் மகா பெரிய சேனையாக மாறப்போகிறது.